இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கணவன் மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, அவ்வளோ அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வேலைக்கு போறேன், இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அந்த டைம்னு பார்த்து யாரோ வீட்டுக்குள்ள போறாங்க. நம்ம பொண்டாட்டிய ஏதோ பண்ண போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பின்னாடியே போனா இந்த ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ள போனோனே பொண்டாட்டிக்காரி ஓடி வந்து உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் செமையா ரொமான்ஸ் பண்றாங்க. இதை பார்த்து புருஷங்காரனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அடி பாவி, நீயும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம், என் மேல அவ்வளவு பாசமா இருக்க, பார்த்தா எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்டாட்டி தனக்கே துரோகம் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் கதை. இந்த சீரீஸ் உடைய பேரு எக்ஸ்பைரி டேட். மக்களே, சீரீஸ் முழுக்க பரபரப்பா இருக்கும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத நிறையவே ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இதை தாண்டி இந்த சீரீஸ் வந்துட்டு அப்படியே திருஷ்யம் மாதிரியே இருக்கும். இந்த சீரீஸை முழுசா பாருங்க. இன்னமும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கேம் உடைய வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். வின்னருக்கு முன்னாடி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 201. நான் காமிச்ச எல்லா நம்பரையும் நீங்க கரெக்டா கூட்டிருந்தீங்க அப்படின்னா 201 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். மக்களே, உங்கள நிறைய பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே கிடையாது. முக்கியமா இந்த கேள்விக்கு கூட ஆன்சரே பண்ணாம எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதுல வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நபர் தான். இவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது இவருக்கு கேன்சர் இருக்கு. கேன்சரால பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சோ அதனால இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்றேன். உங்களுக்கும் ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா கரெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் எல்லா விஷயத்தையுமே வீடியோ கால் பண்ணி செக் பண்ணியாச்சு. வீடியோ கால்லாம் போடாதீங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜஸ்ட் வேணா இந்த கமெண்ட்டை வேணா காமிச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால கமெண்ட்டை மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோடைய மனைவி தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. எந்திரிச்ச பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணுவா, அப்படியே கிஸ்லாம் பண்ணுவான்னு பார்த்தா பைத்தியமா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நமக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்குன்னு உனக்கு நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. வீட்டுல வேலைக்காரி லீவா, சோ இந்த விஷயம்லாம் நான் தான் கிளீன் பண்ணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்ல சாரி என்ன மன்னிச்சுக்கோ, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வேலைக்கு போறாரு. இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. கம்பெனிக்குள்ள போயிட்டு பார்த்தா யாரையும் ஆள காணோம். எங்கடா யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கம்பெனில இருக்க எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா விஷ் பண்றாங்க. அங்க மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட். வாங்க சார் நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பயங்கரமா வளைஞ்சுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வர கூடவே ஒரு ஃப்ரெண்டு வரான். இந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோடைய கம்பெனிலேயே ஒரு முக்கியமான பதவியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. மக்களே, ஏன் மச்சான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மோனிகா பின்னாடி ஆபீஸே சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா அவ என்னடானா உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா, லைட்டா தூண்டில் போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, என் மனைவி என் மேல உயிரியே வச்சிருக்கா, நானும் அதே போலதான், என்னுடைய மனைவிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது, அவ வேலையை பார்க்கட்டும், நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், மோனிகா பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல பொண்டாட்டியுடைய தங்கச்சி கால் பண்றாங்க. மாமா ஹாப்பி ஆனிவர்சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலையில அப்படிதான் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு போனேன், உங்க அக்கா காண்டா பேசிட்டா, என் மேல தான் தப்பு, நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் இல்ல, அக்கா உங்ககிட்ட விளையாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் போது பொண்டாட்டி கால் பண்றாங்க. காலையில நான் அந்த மாதிரி பேசிட்டேன்னு கோச்சிக்கிட்டு இருக்கீங்களா, என் மேல கோவமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேச்சே அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் அதே போலதான், இந்த மாதிரி நீ சும்மா திட்டின அப்படின்னால நான் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போலாம், நம்ம ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரும்போது நானே டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள ஏறி உட்கார்றா. என்ன எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கும் மேல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு வாங்கி கிஃப்ட் கொடுக்குறா. இவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்து இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டைம்ல அந்த பக்கமா ஒருத்தன் பைக்ல வந்துட்டு இருப்பான். டே கண்ணு தெரியலையா, கார் பின்னாடி வருது அப்படின்ற விஷயத்த பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற,
பேசுற, நான் ஒழுங்கா தான் போறேன், உனக்கு தான் காரை ஓட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுற மாதிரி பேசும்போது ஹீரோடைய பொண்டாட்டி கடுப்பாயிட்டு காதாமட்டிலே ஒரு போடு போட இந்த சண்டை கொஞ்சம் பெருசாகுது. அங்க இருக்கவங்களாம் வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ தான் இந்த பொண்ணை கூட்டு போறாரு. ஏமா இந்த மாதிரி பண்ற, பப்ளிக்ல எல்லாம் போயிட்டு ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சண்டை போடணும், நீங்க தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அவனை அடிச்சிருக்கணும், உங்களுக்கு பதிலா நான் அடிச்சேன், நாங்க தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்க வேடிக்கை மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம வச்சுக்கவே கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா இந்த பொண்டாட்டிக்காரி புலம்பிட்டே இருக்கா. அவன் ஏதாவது பண்ணுவானா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரி பார்த்தேன், வந்து என்ன ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டான், நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், உன்னை பாதுகாப்பா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலைல எந்திரிச்சு ஹீரோ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மட்டும் வீட்டுல தனியா இருக்கா. அந்த டைம்ல யாரோ இந்த வீட்டுக்குள்ள பூந்து இந்த பொண்ணை கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கனவு கண்டு பயந்துட்டு கண்ணு முடிக்கிறாரு. விஸ்வா உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. இப்போ உண்மையிலேயே மறுநாள் காலைல விடியுது. நம்ம ஹீரோ பொண்டாட்டியை எழுப்பி நீ வந்து கதவை லாக் பண்ணிக்கோ, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. கார் எடுத்துட்டு போறாரு. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் உண்மையிலேயே வீட்டுக்கு வரா. மக்களே இவன் வீட்டுக்குள்ள போற விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. அட பாவி, நீ ஏன்டா என் வீட்டுக்குள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனா இந்த பையன் வீட்டுக்குள்ள போனோனே அந்த பொண்ணு ஓடி வந்து அப்படியே உப்பு மூட்டை ஏறிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. என்னது லவ் யூவா அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கேயே ஓரமா நின்னுகிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள என்ன விஷயம் ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா நிக்க, ஏமா நேத்து நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நீ எனக்கு அடிச்ச அடி இருக்கு, நீ தான் எனக்கு செமையான சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லும் போது பைத்தியக்கார பையலே ஏன்டா இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம வந்த, வரதாண்டா கால் பண்ணிட்டு வா, என் புருஷனுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றான். சரி ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும் போது உன்ன மாதிரி என் கதை அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது, புருஷன்காரன் வேலைக்கு போனவனெல்லாம் நான் ஃப்ரீ கிடையாது, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து மனுஷன் உடஞ்சே போயிட்டாரு. அடி பாவி, உன்னை நான் உயிருக்குயிரா காதலிச்சா அநியாயமா எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கீழே நடந்து போறாரு. ரோட்ல நடந்து போறாரு. அந்த டைம்ல அந்த பக்கமா ஒரு பஸ் வர, அந்த பஸ்ல போயிட்டு விழுந்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கவே போறாரு. அந்த பஸ்ஸுக்காரன் பிரேக் அடிச்சு டேய் பைத்தியம், காலங்காத்தால ஏன்டா எனக்கே இழவெடுக்க வரீங்க, நவுந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ ரோட்ல போன ஒரு அங்கிள் தம்பி ஏன்பா இந்த மாதிரி பண்ற, ஓரமாவா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு பேச்சே வரல, அமைதியா இருக்காரு. இங்க பாரு, நீ தற்கொலை பண்ணிக்க போயிட்டும் உன்னுடைய உயிரை கடவுள் காப்பாத்திருக்காரு அப்படின்னா நீ இன்னமும் ஏதோ ஒரு விஷயம் இந்த உலகத்துல பண்ண வேண்டியது இருக்கு, நீ செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறதுனால தான் கடவுள் உன்னை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பி அப்படியே சோகமா ஆபீஸ் போறாரு. ஆபீஸ் போனா அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு சைன் பண்ணுங்க, மீட்டிங்ல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலையை பத்தி சொல்லும் போது எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணு, எல்லாம் சைன் பண்ண முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாது, ஆமா என் ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் உங்களுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணாரு, நீங்க அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங்கா வெளியே போயிருக்காரு அப்படின்னும் போது சரி ஓகே வந்தானா என் கேபினுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரா. இவரு சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்றது மூலியமா இதுவும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, ஆனா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்லாம யோசிக்கிறாரு. சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, இல்ல மோனிகா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்டோடைய மனைவி இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன விஷயம் ஆச்சோ அது அப்படியே எக்ஸாக்டா ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஃப்ரெண்டு வந்துட்டு தற்கொலையே பண்ணிக்க போயிட்டான் அப்படின்னும் போது இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, அந்த பொண்டாட்டிக்காரி தான் தப்பு பண்ணா, இவர் ஏன் சாகணும், ஆக்சுவலா அந்த மனைவி தான் சாக தகுதியானவ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ வீட்டுல இருக்காரு. மனைவி நம்ம ஹீரோவை ஓவரா கொஞ்சற மாதிரி நடிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னும் போது வெளியெல்லாம் போகாதீங்க, என்னை விட்டு தனியா போகாதீங்க, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது, பிளீஸ் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லும் போது இவரு அமைதியா படுத்துக்கிறாரு, பெருசா பேசவே மாட்டாரு. ஆனா இந்த பொண்ணு கை போட்டுட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவரை பயங்கரமா லவ் பண்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அன்னைக்கு நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம கீழே போயிட்டு அமைதியா சோஃபால படுத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை இந்த பொண்ணு நோட் பண்றா, ஆனா பெருசா கண்டுக்காம போறா. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும் போது இந்த மாசம் 17ஆம் தேதி நான் பூனே போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அமைதியா இருக்காரு. ஏன்லாம் கேட்க மாட்டியா பேபி அப்படின்னும் போது ஏன் அப்படின்றாரு. 17ஆம் தேதி பூனேல என் கசினுடைய பொண்ணு அகர்வாலுக்கு
கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பிட்டாரு. இவரு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அந்த கள்ள காதலன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு கார்ல ஏறி கிளம்ப ஹீரோ கடுப்பாயிட்டாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இவங்க கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போக இவங்க போயிட்டு ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல போன்ல சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சார்ஜ் போட்டு போறான். இதையும் ஹீரோ நோட் பண்றாரு. அவன் சார்ஜ் போட்டு போனோனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த போன் எடுத்து நோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருக்க போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இவர் போனுக்கு காப்பி பண்ணிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க. வழக்கம் போல பாசமா இருக்க மாதிரி இந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு போட்டோ வந்துட்டு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியால அப்லோட் பண்ணும்போது நிறைய லைக் வந்திருக்கான். இத பாருங்க, நமக்கு எவ்வளவு லைக் வந்திருக்குன்னு பாருங்க. சும்மா இந்த விஷயம்லாம் பார்த்து கத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்காம இந்த மாதிரியும் சில் பண்ணுங்க, நான் போயிட்டு குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக அந்த பொண்ணு அவளுடைய லேப்டாப்பை கொடுத்துட்டு போனோடனே இவரு ஃபுல்லா தரவா செக் பண்றாரு. அந்த பொண்ணுடைய லேப்டாப்ல என்ன விஷயம் இருக்கோ எல்லாமே காப்பி பண்றாரு. அதுக்கப்புறம் வேற என்னமோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு புரியவே இல்லை மக்களே. அந்த பொண்ணு வெளியே வரதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் பக்காவா காப்பி பண்ணிட்டு எனக்கு உன்னுடைய கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன் உன் கார் என்னாச்சுன்னு கேட்க, என் காரை நான் சர்வீஸ் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய காரை வாங்கிட்டு எங்கேயோ காட்டு பக்கமா போயிட்டு ஒரு ஓட்டையை போடுறாரு. பின்னாடி இடுக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு ஓட்டையை போட்டு வராரு. ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணை கொலை பண்ண பக்காவா ஒரு பிளான் போடுறாரு. இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பி பூனேக்கு கார்ல தான் போவா. காருக்கு பின்னாடி எப்படியாச்சும் தெரியாம நம்ம ஏறிக்கலாம். கார் வந்துட்டு இந்த மெயின் ஏரியாவெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு காட்டு பக்கமா போகும்போது கண்டிப்பா அங்க ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த டைம்ல இவர் ஒரு ஓட்டையை போட்டாரு பாத்தீங்களா, அந்த ஓட்டை மூலமா காருடைய டயரை பஞ்சர் பண்ணாரு அப்படின்னா காரு நடு ரோட்ல நிக்கும். அந்த டைம்ல காரை விட்டு இறங்கி பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு பொண்டாட்டிய கொண்டு போயிட்டு இவருக்கு சொந்தமான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கான். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல புதைச்சிடலாம். காரை கூட அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த கொலைப்படிய சன்னி மேல போடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி இவரே பூனே போயிடுவாராம். பூனே போனது மட்டும் இல்லாம அங்க இருந்து வர டிக்கெட்ல சன்னி அப்படின்ற பேர்ல டிக்கெட் புக் பண்ணி மறுபடியும் ஊருக்கு வந்துட்டாரு அப்படின்னா சன்னியும் பூனே போயிருக்கான். சன்னிக்கும் பொண்டாட்டிக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு போனா செக் பண்ணும்போது கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. சன்னியும் ஊருக்கு போயிருக்கான். ஆனா இந்த பொண்ணு மட்டும் இறந்து போயிருக்கா அப்படின்னும் போது கண்டிப்பா சன்னி தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சன்னியை கைது பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா எழுதி முடிக்கிறாரு. இப்ப அப்படியே மறுநாள் காலைல அந்த பொண்ணு கிளம்பிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து கேஷுவலா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோடைய கார் கீயை கேக்குறா. ஐயோ ஏன் காரா, என்னுடைய காரை இவ கொண்டு போயிட்டா அப்படின்னா மொத்த பிளானும் நாசமா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக என்னுடைய கார் கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ்வளவு தூரம் எப்படி என்னுடைய கார்ல போக முடியும், அது சின்ன காரு, அதான் நான் உன்னுடைய கார்ல போயிட்டு வரேன், உன்னுடைய கார் கீயை கொடு அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் காரை நான் கொடுக்க மாட்டேன், நீ உன்னுடைய கார்லயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, ஏன் சைல்டிஷா பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சைல்டிஷா, நீ தான் லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, உன்னுடைய கார் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நீ கிளம்பு, என் காரை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டியே, உனக்கு என்ன பிரச்சனை, நான் போனதுக்கு அப்புறமா யாராவது வீட்டுக்கு வர போறாங்களா, நீ யார் கூடயாச்சு அஃபேர்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு செமையா கடுப்பாது. யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுற, நான் வந்துட்டு ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட அங்க காண்டா மிருகத்துடைய கொம்பு மாதிரி சிலை மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சிலையில இருக்க கொம்புல இந்த பொண்ணுடைய தலை போயிட்டு முட்டி அவ்வளவுதான். இந்த பொண்ணு அப்படியே ரத்தம் வடிய வடிய கீழே உட்கார்றா. அஃபேரு நான் வச்சுக்கல, நீ தான் சன்னி அப்படின்ற பையன் கூட அஃபேர்ல இருக்க, எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், நானே கண்ணால பார்த்தேன் அப்படின்னும் போது அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷாக் ஆகுறாங்க. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நான் உயிருக்கும் மேல உன்னை நேசிச்சேன், ஆனா நீ வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்ட, என்ன ஏமாத்தினதுக்கு பலனா இப்போ நீ இறந்து போற, அந்த சன்னிக்கும் கண்டிப்பா ஆப்பு வைக்காம விட மாட்டேன், இந்த கொலைப்பழிய தூக்கி அவன் மேல போடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு கண்ண மூடுறா. இந்த டைம்ல திடீர்னு யாரோ வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இந்த டைம்ல யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு அந்த ஓட்ட வழியா வெளியே எட்டி பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரா வந்திருக்கான்னு பார்க்கும்போது பொண்டாட்டியுடைய தங்கச்சி பேக்கோட வந்திருக்கா. இந்த பொண்ணு எதுக்காக இந்த டைம்ல வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு டெட் பாடியை கிளியர் பண்ண பாக்குறாரு. இப்போ இந்த டெட் பாடியை இழுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு பெட்ரூம் இருக்கும், பெட்ரூம் உடைய கபோர்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு பொண்டாட்டி பேக் பண்ண அந்த பேகெல்லாம் கொண்டு போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தங்கச்சிக்காரி அக்கா காரிக்கு கால் பண்றா. போனு ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ போனை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் கிளீன் பண்ணலான்னு பார்க்கும்போது இவ வந்துட்டு மாமாக்கும் கால் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ பாத்ரூம்குள்ள போயிட்டு தண்ணியை திறந்து விட்டு நான் இப்போ குளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே வெயிட் பண்ணி வரேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து பக்காவா வீட்டை கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணிட்டு குளிச்ச மாதிரி ஆக்டிங்க போட்டு போயிட்டு கதவை ஓபன் பண்ண அக்கா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா ஏதோ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பூனே போயிருக்கா, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்கிட்ட சொல்லவே இல்லையே, எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள போக, நீ ஏமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாளைக்கு ஒரு செமினார் இருக்கு, 10 மணிக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணுங்க, இப்போ நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெட் பாடியை கொண்டு போயிட்டு எந்த கபோர்ட்ல வச்சிருக்காரோ அதே ரூம்குள்ள போக ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏமா அந்த ரூம்ல பாத்ரூம் சரி கிடையாது, தண்ணி ஒழுங்கா வர மாட்டேங்குது, நீ வந்துட்டு என் ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இதான் என் லக்கியான ரூம், எனக்கு பிடிச்ச ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. ஐயோ டெட் பாடி வேற உள்ளுக்குள்ள இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி உள்ளுக்குள்ள போறாரு. என்ன மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் போனுடைய சார்ஜர் உள்ளுக்குள்ள இருக்கு, அதை தேடி வந்த, என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தேடுற மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த கபோர்டை லாக் பண்ணிட்டு சாவியை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் எடுத்துக்கிட்டு ஹீரோ வெளியே வராரு. இப்போ இந்த பொண்ணு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக, எப்படியாச்சும் இந்த பொண்ணை வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு தண்ணி வர பைப்பை ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ தண்ணி நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. நான் தான் முன்னாடியே சொன்னல, அந்த பாத்ரூம்ல பைப் கனெக்ஷன் சரியில்லை, வேற ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா கேட்காம உள்ளுக்குள்ள போனேன், சரி ஓகே போயிட்டு என் ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஹீரோடி ரூமுக்கு போறா. அப்ப நம்ம ஹீரோ இந்த டெட் பாடியில ஒரு துணியை சுத்தி இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ள போட்டு வராரு. அவ்வாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வர இந்த பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வரா. மாமா அக்காவுடைய கார் வெளியே நிக்குது, அக்கா எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ அதுவா, உங்க அக்கா வந்துட்டு என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு போயிருக்கா, அதான் அக்காவுடைய கார் வெளியே நிக்குது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, நான் உள்ளுக்குள்ள போயிட்டு தூங்குறேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கோ, இல்லனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு காலையில நான் உன்னை வந்துட்டு 10 மணிக்கு செமினாருக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போனவரு பரபரப்பா பேகெல்லாம் பேக் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இந்த பொண்ணு மேல வர மாதிரி சவுண்ட் கேக்குது. மறுபடியும் ஓடி வந்து படுத்துடுறாரு. இந்த பொண்ணு ஹீரோக்கு பிளாக் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கா. என்னமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தலைவலி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன், குடிங்க மாமா அப்படின்னும் போது, நான் ஆல்ரெடி மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்கேன், நீ அந்த காஃபி அங்க வச்சுட்டு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன் அப்படின்னும் போது, ஓகே மாமா ஏதாவது வேணும் அப்படின்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. அந்த பொண்ணு போனோனே பரபரப்பா மேல இருந்து கீழே குதிச்சு அவரு கார் வந்துட்டு ஷெட்டுக்குள்ள நிக்கும், கார் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி பூனே போலான்னு பார்க்கும்போது போற வழி முழுக்க பயங்கர டிராபிக் ஜாமா இருக்கு, ஏதாவது குறுக்கு வழியில பூந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேல போறாரு. அந்த டைம்ல முன்னாடி ஒரு கார் வரும், அந்த காரை பார்க்காம லைட்டா உரசிக்கிட்டே போயிடுறாரு. இப்போ எப்படியோ டிரைவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பார்க்கிங்ல காரை போட்டுட்டு நம்ம ஹீரோ லோக்கல் ட்ரெயின்ல கிளம்பி பூனே போறாரு. பூனேல இருந்து திரும்பி வரும்போது சன்னி அப்படின்ற பேர்ல ஏற்கனவே டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிருக்காரு. அதே பேர்ல வந்துட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வராரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆந்திரா வரைக்குமே டிக்கெட்டை புக் பண்ணிருப்பாரு. ஆனா போற வழியில ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி இவர் எங்க காரை நிப்பாட்டினாரோ அந்த கார் எடுத்துட்டு இவரு கார்லயே வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும் போது போற வழியில திடீர்னு பார்த்தா கார் நின்னு போது, என்ன விஷயம்னு பார்த்தா டயரு பஞ்சர் ஆயிட்டு இருக்கு, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஸ்டெப்னிய மாத்தலான்னு பார்க்கும்போது அந்த பக்கம் வேற ஒரு காதல் ஜோடி கார்ல வராங்க. என்ன விஷயம் ஆச்சு ப்ரோ, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல கார் டயர் பஞ்சரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்ககிட்ட ஸ்டெப்னி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸ்டெப்னி இருக்கு, மாத்தறதுக்கான டூல்ஸ் தான் இல்ல, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொண்டு வரான். நம்ம ஹீரோவும் போயிட்டு ஸ்டெப்னியை கொண்டு வராரு. பின்னாடி பக்கம் தான் டெட் பாடியை போட்டு வச்சிருக்காரு, யாரும் பாத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே கொண்டு வராரு. ஸ்டெப்னியும் மாத்தி முடிக்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப நம்ம ஹீரோ கார் எடுத்துட்டு அப்படியே இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. பள்ளம் தோண்டும் போது அப்படியே அழுதுட்டே தோன்றாரு. பள்ளம் தோண்டி முடிச்சுட்டு டெட் பாடியை கொண்டு வந்து போட்டு மூடி உள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கரமா அழுக வருது. நான் உன்னை எப்படிலாம் காதலிச்சேன், எப்படிலாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா பாத்துக்கிட்டேன், ஏண்டி என்னை ஏமாத்தின, ஏண்டி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டெட் பாடியை நல்லா பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு இந்த காரையும் அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து வந்துட்டே இருக்கும்போது, ஏதாவது வண்டியில லிஃப்ட் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு லாரி வருது. அந்த லாரியை பிடிச்சி மெயின் ஊருக்கு வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலியமா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து நிக்குது. இப்ப அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போலீஸ் படையே போறாங்க. தக்காளி அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ போலீஸை பார்த்து ஷாக் ஆனாரு பாத்தீங்களா. இப்ப அப்படியே யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போக பாக்குறாரு. அந்த பக்கம் போலீஸ் கதவை தட்ட பொண்டாட்டியுடைய தங்கச்சி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, விஸ்வான்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய மாமா தான் அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு உங்க மாமா
மாமாவை கூட்டுவாங்க அப்படின்னும் போது சரி ஓகே உள்ளுக்குள்ள வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வந்துட்டாரு. ஆனா எல்லா கதவும் லாக்ல இருக்கு, உள்ளுக்குள்ள போக முடியாம அங்க இங்கன்னு தடுமாறிட்டு இருக்காரு. கடைசியா ஸ்விமிங் பூல கிளீன் பண்ற மாதிரி போயிட்டு ஆக்டிங் போட மாமா நீங்க எங்கயா இருக்கீங்க, உங்களை தேடி போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னும் போது என்னது போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியும், உங்களை தான் பார்க்கணுமா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோ போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோவுடைய கார் நம்பரை சொல்லி இந்த காரை நேத்து நீங்க தான் ஓட்டுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல என் மனைவி வந்துட்டு பூனேக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காரை கொண்டு போயிருக்காங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்து ஈவினிங் போலீஸுடைய பேட்ரோல் வண்டியை இடிச்சிட்டு நிக்காம போயிட்டாங்க, சோ அதான் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்துட்டோம், ஏன் அந்த மாதிரி டிரைவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் நான் தான் சொன்னேன் இல்லையா நான் டிரைவ் பண்ணல, என் பொண்டாட்டி தான் காரை கொண்டு போயிருக்கா அப்படின்னும் போது சரி உங்க பொண்டாட்டி எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரியா தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே உங்க பொண்டாட்டி வந்தவனே உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க ஈவினிங் வந்து சிஐ சாரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ உடனே மனைவிக்கு கால் பண்ற மாதிரி ஆக்டிங் போடுறாரு. போன் போட்டா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. உங்க அக்கா உனக்கு கால் பண்ணாலா, நான் போன் பண்ணா போனே போக மாட்டேங்குது அப்படின்னும் போது அக்கா ஏதாவது கல்யாண வேலையில பிஸியா இருப்பா, நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்துடுவா அப்படின்னும் போது இல்லம்மா உன்னுடைய அக்கா போனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க, இன்னைக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா சம்திங் ராங், எதுக்காக இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம ஏன் கார் அந்த மாதிரி ஓட்டுமோனான்னு கேட்கும் போது ஏதாவது அவசரத்துல ஓட்டிட்டு போயிருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அக்கா கண்டிப்பா வேலையெல்லாம் முடிச்சவனே உங்களுக்கு கால் பண்ணுவா, நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போக நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ் போறாரு. ஆபீஸ்க்குள்ள அப்படியே சோகமா போறாரு. அங்க அசிஸ்டன்ட் வரா, என் பொண்டாட்டி ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க பொண்டாட்டி எதுக்காக எனக்கு கால் பண்ண போறாங்கன்னு கேக்குறாங்க. ஆமால சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது அங்க ஃப்ரெண்ட் இருக்காரு. மச்சான் என்னடா ஆச்சு, நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையா, கண்ணுலாம் ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்டாட்டி கிளம்பி பூனேல யாருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போனவள ஆளக்கானும், கால் பண்ணாலும் போனை எடுக்க மாட்டா அப்படின்னும் போது போனு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும், அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சவனே கால் பண்ணுவாங்க, நீ ஏன் மச்சான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இந்த டைம்ல அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நீங்க உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு பில்டிங் கட்ட போறேன், ஒரு பெரிய மாளிகை வீடே கட்ட போறேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக பில்டர்லாம் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது யாரை கேட்டு நீ மீட்டிங்கை புக் பண்ண, நீ மீட்டிங் புக் பண்றதுக்கு முன்னாடி என் கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நேத்து தான் அந்த ஃபார்முக்கு போயிட்டு பொண்டாட்டியுடைய டெட் பாடியை பொச்சிட்டு வந்திருக்காரு. மக்களே சார் நான் எதுக்கு கேட்காம புக் பண்ண போறேன், 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தான் புக் பண்ண சொன்னீங்க, அதான் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே என்ன மன்னிச்சுக்கோ, நீ வந்துட்டு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணு அப்படின்னும் போது இந்த டைம்ல எப்படி கேன்சல் பண்ண முடியும், கால்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க தான் போனை அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க, அவங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கே வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது டே மச்சான் இந்த டைம்ல மீட்டிங்லாம் கேன்சல் பண்ண முடியாது, பெரிய தப்பா போயிடும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறான். அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில அந்த பில்டர் லேடி கால் பண்ணி நாங்க வந்துட்டு கிழக்கு சைடு மார்க் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருக்கோம், கிழக்கு சைடு தான் முக்கியமான ஏதோ ஸ்விம்மிங் பூல ஏதோ வரணும்னு சொல்லியிருப்பாங்க போல ஹீரோவுடைய மனைவி, சோ அதுக்காக அங்க நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அங்க மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது என்னது ஈஸ்ட் சைடா, அங்க தான்டா டெட் பாடியை பொச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கருப்பாகிறாரு. மச்சான் மச்சான் வண்டியை வேகமா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போனா அந்த பொண்ணு மார்க் பண்ண இடத்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் போயிட்டு பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இந்த டைம்ல இன்னொரு ஒர்க்கர் வேலையை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கூப்பிட்டு ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஏதோ கத்திட்டு வராங்க. கத்திட்டு வந்து ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒர்க் பண்றவங்க கிழக்கு சைடு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு சைடு போயிட்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அப்படியே லைட்டா மாத்திக்கலாம், இந்த பக்கம் தோண்ட சொல்றேன் அப்படின்னு போது ஹப்பாடா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல என் மனைவி வந்துட்டு மேற்கு பக்கமா தான் அந்த ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவளுக்கு சன்ரைஸை விட சன் செட்டு தான் முக்கியம்னு சொன்னா நல்ல வேலை பார்த்திருக்கீங்க, நீங்க போயிட்டு நீங்க எப்படி மார்க் பண்ணீங்களோ அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது பரவாயில்லையா உங்களுக்கு உங்க வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அவங்க தான் கேட்டாங்க, நீங்க போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. சிஐ சார் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு, நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு மச்சான் நான் அவசரமா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு போனா நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு குடிமகனும் வெயிட் பண்ணிட்டு ஹீரோவை தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது 2 பேரும் போறாங்க. யோ அந்த காரு உன்னுடைய காரா, நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா, அதான் போலீஸ் கார்லயே மோதிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது சார் இந்த ஆளு குடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருந்தா
போனான் அப்படின்னா இறங்கி கண்டிப்பா சண்டை போட்டிருப்பான். போலீஸ் வண்டி எந்த வண்டி அப்படின்லாம் பார்க்க மாட்டான். இந்த ஆளு குடிக்கல, அதனாலதான் பயந்துட்டு வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னும் போது, சார் அந்த வண்டி என்னுடைய வண்டி தான், ஆனா நான் ஓட்டிட்டு போல, என்னுடைய மனைவி தான் ஓட்டிட்டு போனாங்க அப்படின்னும் போது, என்னையா உனக்கு உன் பொண்டாட்டினா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு குடிமகன் கேட்கும் போது, சார் இந்த ஆள் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு லவ் மேரேஜ், நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு என் பொண்டாட்டினா உசுறு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த ஆள் பொய் சொல்றான், இந்த ஆளுக்கு பொண்டாட்டிய பிடிக்கும் அப்படின்னா காரை நான் தான் ஓட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தான் மேல போட்டிருப்பான், பொண்டாட்டி மேல பழிய மாத்தி விட்டுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, சார் இந்த ஆள் ஓவரா பேசிட்டு இருக்கான், எனக்கு என் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்துட்டு கார் எடுத்துட்டு பூனேக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு 2-3 நாள்ல வந்துருவாங்க அப்படின்னும் போது, உங்க மனைவி வந்தவனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க, இப்போ நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோ அட்ரஸ், போன் நம்பர், அந்த டீடைல் எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. அப்ப அந்த குடிகாரனும் கூடவே போயிட்டு, இவன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, நீங்க வேணா கேட்டு பாருங்க, பொண்டாட்டிக்கு கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க, பொண்டாட்டியுடைய போனு ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவான், கேட்டு பாருங்க அப்படின்னும் போது, டேய் கொஞ்சம் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் திட்டுறாரு. ஆனா இவரே வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாரு, எங்க பாவம் மனைவிக்கு போன் பண்ணி காமி அப்படின்னும் போது, என் மனைவியுடைய போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக, நான் தான் சொன்னல இவன் ஏதோ பண்ணிருக்கான், அதான் இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான், ஏதோ மறைக்க பாக்குறான் அப்படின்னும் போது, ஒழுங்கா சைன் போட்டு போறியா இல்ல உள்ளுக்குள்ள போறியான்னு கேட்க, சைன் போட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி சோகமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா மனைவியுடைய ஞாபகமாவே இருக்கு. மாமா அக்கா ஒரு நாள் போன் எடுக்கல, அதுக்காக ஏன் இந்த மாதிரி தவிச்சு போறீங்க, நான் அக்காவுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அக்கா எந்த சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனாலும் அந்த நம்பரை கேட்டிருக்கேன், அவங்களும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்பரும் மெசேஜ்ல வருது, இங்க பாருங்க நம்பரே வந்துருச்சு, நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி, அக்கா அங்க இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க அக்கா எதுக்காக இங்க வர போறான்னு கேட்க, வேற எதுக்கு உங்க கல்யாணத்துக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது, என்னுடைய கல்யாணமா, அது அடுத்த மாசம் தான், இந்த மாசம் கிடையாது, ஜனவரி 17 தான் கல்யாணம் அப்படின்னு சொல்ல செமையா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அக்கா அங்க வரலையான்னு கேட்கும் போது, உங்க அக்காக்கு கால் பண்ணியே பல மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணு போனை வச்சுட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லும் போது, ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது, அடி பாவி இந்த விஷயமும் என்கிட்ட போய் சொல்லிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இங்க நடிக்க ஆரம்பிக்கிறாரு, அக்காக்கு கண்டிப்பா ஏதோ ஆயிருக்கு, நம்ம உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கல்யாணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பூனேல ஏதோ திவ்யா அகர்வால் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிளம்பி போனா, ஆனா ஜனவரி 17 கல்யாணத்துக்கு எதுக்காக டிசம்பர் 17 கிளம்பி போனான்னு தான் தெரியல, ஏன் பொய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் புரியல, என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயமா இருக்கு, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னும் போது போலீஸே செமையா ஷாக் ஆகுறாரு. ஏங்க இதே விஷயத்த சொல்லி ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க, என் புருஷனை காணோம், ஜனவரி 17 கல்யாணத்துக்கு டிசம்பர் 17 கிளம்பி இருக்கான், ஏன் பொய் சொன்னான்லாம் தெரியல, ஆனா பூனேல ஏதோ திவ்யா அகர்வால் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவன ஆளை காணோம், போன் போட்டா போனும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி யார் அந்த மகராசி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இதோட இந்த எபிசோடியை முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே, சரி ஓகே நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, அது நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அந்த லேடி வந்துட்டு புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, புருஷனுடைய பேரு சன்னி அப்படின்னு சொல்றாங்க. அட பாவி, அப்படின்னா இவங்க தான் சன்னியுடைய மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக, நம்ம ஹீரோவும் அந்த பொண்டாட்டியுடைய தங்கச்சியும் சேர்ந்துட்டு இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே போறாங்க. சன்னியுடைய மனைவி போன் நம்பர் சொல்லும் போது நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ சன்னியுடைய மனைவியை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆட்டோ பிடிச்சு போயிரு, நான் ஒரு முக்கியமான வேலையா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்டாட்டியுடைய தங்கச்சிய அங்கேயே விட்டுட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது, இவங்க போற வழியில ஒரு மார்க்கெட் பகுதியில இறங்கி கறி, அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. புருஷனை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா, ஆனா ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கிட்டு போறாளே, பயங்கர சந்தோஷமா இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் போறாரு. இப்போ ஒரு ஓரமா வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த லேடிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, உண்மையிலேயே சன்னிக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யார் நீங்க, உங்களுக்கு சன்னியை பத்தி எப்படி தெரியும், நீங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ டக்குன்னு போனை கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு, இவளே புருஷனை ஏதாவது பண்ணிருந்தா அப்படின்னா கண்டிப்பா பயந்துட்டு மறுபடியும் நமக்கு கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, அடுத்த 5வது நிமிஷமே அந்த லேடி ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணவங்க, சன்னியை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த விஷயத்த போன்ல பேச முடியாது, நேர்ல பேசலாம், நீங்க கிளம்பி நான் சொல்ற காஃபி ஷாப்க்கு ஷார்ப்பா 5 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு. அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் வராங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்களும்
இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. இந்த பொண்ணு ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்றாளா, நம்மள பிடிக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பொண்ணை கண்காணிக்க தான் நம்ம ஹீரோ ஓரமா வெயிட் பண்ணிருப்பாரு. இங்க வந்து உட்காருங்க, நான் தான் விஸ்வா அப்படின்னும் போது உனக்கு சன்னியை பத்தி என்ன தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ பொண்டாட்டியோடைய போட்டோவை காமிச்சு இவளுடைய புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி காமிக்கும் போது பார்த்தா சன்னியும் இந்த பொண்டாட்டிக்காரியும் ஒன்னா இருக்காங்க. முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. என்னுடைய பொண்டாட்டியும் உன் புருஷனும் அஃபேர்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், அவங்கள பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், இப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு என் புருஷன் வீட்டுக்கு வந்தான். இவங்க யாருன்னு கேட்கும் போது நானும் இவங்களும் சேர்ந்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், இவங்க என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு சொன்னான். ஆனா ஒரு நாள் நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்க பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு வீடியோ கால்ல கசமுசா பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காமிச்சிட்டு இருந்தா. என்ன பார்த்தோன்னே 2 பேரும் போனை கட் பண்ணாங்க. அட பாவி, நீ என்னைக்காச்சும் திருந்துவன்னு பார்த்தா நீ திருந்த வாய்ப்பே இல்ல போல, எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாரு, அவ என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது, என்னுடைய லைஃப் பார்ட்னரும் கூட அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஒண்ணுமே பேசாம கடுப்புல போறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடிக்கே 2 பேரும் மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து கார்ல கூட்டிட்டு போற அப்படின்ற விஷயம்லாம் பார்த்து இவங்க சரியான கடுப்புல இருக்காங்க. இந்த டைம்ல தான் கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லாம கொள்ளாம இந்த பையன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பான். இந்த டைம்ல அந்த பொண்ணு கால் பண்ணி பேசும்போது ஸ்பீக்கர்ல வச்சு எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம மேட்டர் பத்தி எப்பதான் உங்க வீட்டுல பேச போற, உன் பொண்டாட்டி கிட்ட எப்போ பேச போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கூடிய சீக்கிரமே பேசுறேன், முதல்ல நம்ம பூனேக்கு போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வரலாம், அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்க மாமனாரும் பொண்டாட்டியும் நிக்கிறாங்க. என்ன மாமா, நானே இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, நானும் நிஷாவும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அந்த பொண்ணு வந்துட்டு பெரிய பணக்காரி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நிறையவே காசு கிடைக்கும், அதை வச்சு உங்களுடைய லைஃபை நான் செட்டில் பண்றேன், இந்த பொண்ணு கிட்ட பேசி எப்படியாச்சும் டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது டேய் என்ன பேச்சுடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரு காது மேலே ஒரு போடு போடும்போது என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரை பிடிச்சி தள்ளி விட இந்த பொண்ணு கடுப்பாயிட்டாங்க. அங்கிருந்து எதையோ தூக்கி மண்டை மேல ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான், இவன் கீழே விழுந்து இறந்து போறான். இவங்க வந்துட்டு பயந்துட்டாங்க, இவன் என்ன மயக்கம் போட்டு கீழே விழுந்தான்னு பார்த்தா இறந்தே போயிட்டான், மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னி எந்திரி, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணும்போது அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சு போச்சு, நானே என் புருஷனை என் கையால கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. நீ ஏமா அழுவுற, அவனுடைய சாவை அவனே தேடிட்டான், இது கொலை கிடையாது, நீ தெரியாம கொலை பண்ணிட்ட, இது ஒரு ஆக்சிடென்ட், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே ஆறுதலா பேசிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்துட்டு இந்த டெட் பாடியை அந்த வீட்லயே புதைச்சிட்டு இருப்பாங்க. மக்களே, இந்த விஷயம் தான் ஆச்சு. நான் ஒன்னும் வேணுமுத்துனே கொலை பண்ணல, நான் கொலை பண்ற அளவுக்கு தைரியசாலியும் கிடையாது, அன்னைக்கு ஏதோ வந்துட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை புதைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நினைச்சா கூட ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படின்னும் போது நீ இந்த விஷயம்லாம் நினைச்சு பயப்பட தேவையே கிடையாது, நீ எந்த தப்பும் பண்ணல, நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அவங்க தான், அவங்க மேலதான் எல்லா தப்புமே, நானும் வந்துட்டு இந்த மாதிரி பொண்டாட்டியை தெரியாம கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கொலை பண்ணி கொண்டு போயிட்டு ஃபார்ம் ஹவுஸ்ல புதைச்சிட்டு வந்துட்டாராம். கூடிய சீக்கிரமே என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போது, ஒரு பெரிய மாளிகை வீட்டையே கட்ட போறேன், அதுக்கு முன்னாடி அந்த டெட் பாடியும் கொண்டு போயிட்டு அங்க பொச்சிட்டோம் அப்படின்னா யாராலையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னா நீயும் நானும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா பிளான் போட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னும் போது இந்த பொண்ணும் டீல்னு சொல்றா. இவங்களை நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஹீரோயினும் அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணுடைய வீட்டுல இருக்க அந்த டெட் பாடியை தோண்டி கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோடைய ஃபார்ம் ஹவுஸ்ல அப்படியே பள்ளம் தோண்டி புதைக்கிறாங்க. பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய பேகை மறந்து வச்சுட்டா. ஐயோ, என் பேகை நான் அங்கேயே வச்சுட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இறங்கி போயிட்டு பேகை அவசரமா கொண்டு வராரு. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து போன் வெளியே விழுது, அதை பார்க்காமலே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணுடைய போனுக்கு யாரோ கால் பண்றாங்க, அன்னோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதோட 5வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோனை டிராப் பண்ணிட்டு அவரும் வீட்டுக்கு போறாரு. மறுநாள் காலையில ஹீரோ தூங்கிட்டே இருக்கும் போது பொண்டாட்டியோடைய தங்கச்சி வந்து எழுப்புறாங்க, உங்க அப்பா வந்திருக்காரு, கூடவே டிசிபியும் கூட்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது என்னது டிசிபியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போயிட்டு பார்க்கும்போது நீங்க உங்க மனைவி காணாம போனதுக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி கேட்கும் போது கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அது என்ன விஷயம்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கேக்குறாரு. அண்ட் இந்த கேஸ் சீக்கிரமா நடக்கணும், இந்த கேஸை வந்துட்டு ஏசிபி தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்காராம், அவர் தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கியமான கேஸ்லாம் விசாரிப்பாராம், அவருடைய தலைமையில இந்த விசாரணை நடக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த லேடியை கண்டுபிடிக்க ட்ரை
பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த டைம்ல ஹீரோயின் விடாம நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. அது புது நம்பர்ல இருந்து தான் கால் வருது. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு எப்படி ஹீரோயின் தெரியும் அப்படின்னா ஹீரோயின் மெசேஜ் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு. இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிசிபி அங்க இருந்து கிளம்ப இப்பதான் ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. ஏமா உன் போன் என்னமா ஆச்சு, எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து உன்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோம் இல்லையா, அங்கேயே போனை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் போல, என் போனை காணும், எப்படியாச்சும் என் போனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ போனை மிஸ் பண்ணிட்டியா, என்னமா இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்ற, அந்த மொபைல் மட்டும் என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து யாருக்காச்சும் கிடைச்சது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ என்ன பண்ணு, நீ கிளம்பி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போ, அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வெளியே ஒரு பெட்டி கடை இருக்கும், அந்த கடையில ஒரு ஸ்பேர் கீ கொடுத்து வச்சிருக்கேன், அந்த ஸ்பேர் கீயை வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நான் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கு இப்போ என்னுடைய அப்பா வந்திருக்காரு, இந்த டைம்ல வெளியும் போக முடியாது, நீ கிளம்பி போ, யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா சைட்டை விசிட் பண்ண வந்திருக்கேன், சும்மா பார்க்க வந்திருக்கேன்னு ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்றாரு. இப்போ இவங்களும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. கீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சைட்டை விசிட் பண்ண வந்திருக்கேன், ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னும் போது இவரும் கீயை கொடுக்குறாரு. இவங்க கீ வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது புருஷனுடைய ஞாபகமாவே இருக்கு. அதையெல்லாம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது போனை கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி போனை கண்டே பிடிக்க முடியல, எங்க போச்சுனே தெரியல அப்படின்னும் போது, போன் கிடைக்கலாம் பரவாயில்ல, ரொம்ப நேரத்துக்கு அங்கே இருக்காத, கிளம்பி போயிடு, நான் பாத்துக்கிறேன், நான் கூட வந்து தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பொண்டாட்டிய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர்மா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது, தெரியலமா இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் மீட்டிங்க்கு போயிடுவேன், டைம் இருந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ கால் பண்றாரு. உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்களும் போறாங்க. என்னையா இந்த டைம்ல வந்து என்ன மீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போனை கண்டுபிடிச்சாச்சு, என்னுடைய வாட்ச்மேன் தான் எடுத்து வச்சிருந்தாரு, இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா இந்த கேஸை வந்துட்டு தேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறமையான அதிகாரி விசாரிக்க போறாராம். அவரு நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம மாட்டிக்கவே கூடாது. இப்ப நம்ம என்ன விஷயம் முடிவு பண்ணி வச்சிருக்கோமோ அதை மட்டும் தான் சொல்லணும். நீ எப்பயுமே சன்னியை பத்தி தப்பா மட்டும் சொல்லாத, அவனை பத்தி புகழ்ந்து பேசு, நீங்க ரெண்டு பேரும் நிறைய லவ் பண்ணீங்க, ஒன்னா இருந்தீங்க, சந்தோஷமா இருந்தீங்க, அதை பத்தி மட்டும் பேசு, உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அப்படின்ற விஷயம்லாம் பேசவே பேசாத. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ சொல்லு, அவன் எப்பயாச்சும் போன் வந்தா மட்டும் எதுவுமே சொல்லாம கொள்ளாம டக்குன்னு வெளியே போயிடுவான், யாருன்னு கேட்டா கூட சரியா ஆன்சர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லு, இதை தவிர வேற எதுவுமே சொல்லாத அப்படின்னும் போது, எதுக்காக இந்த போன் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்படி சொன்னாதான் போன்ல யார்த்தையோ சீக்கிரட்டா பேசிருக்கான் அப்படின்னா சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு போனை செக் பண்ணுவாங்க. போனை செக் பண்ணும்போது என் பொண்டாட்டிக்கும் உன் புருஷனுக்கும் கனெக்ஷன் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இதே மாதிரி பண்ணு, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஏசிபியும் இன்ஸ்பெக்டரும் நம்ம ஹீரோ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ஹீரோ கூட ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு. மக்களே, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நானும் அவளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்க அப்பாக்கு ஸ்டார்டிங்ல அவளை பிடிக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம், கடைசியா தான் ஏன் பொய் சொல்லிட்டு கிளம்பினா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை, எங்க போனா அப்படின்னு தெரியல, சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னும் போது, உங்க பொண்டாட்டி கிட்ட நீங்க ஏதாவது அன்யூஷுவலா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்யூஷுவலாலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், எப்பயுமே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நானும் என் மனைவியும் ஷேர் பண்ணிப்போம், போன் பாஸ்வேர்டு, ஜிமெயில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், ஆனா கடைசியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஜிமெயில் பாஸ்வேர்டை மாத்திட்டாங்க, என்னமா பாஸ்வேர்டுன்னு கேட்கும் போது சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டாங்க அப்படின்னும் போது, சரி அந்த விஷயம்லாம் நாங்க என்ன விஷயம்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயில் ஐடியை மட்டும் எழுதி வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, மச்சான் உன்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு பையன் சண்டை போட்டான்னு சொன்னியே, அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாரு அப்படின்னும் போது, ஆமால ஆமா சார், அன்னைக்கு வந்துட்டு நானும் என் மனைவியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வரும்போது ஒரு பையன் வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னும் போது, எந்த பையன் உங்களுக்கு தெரிஞ்ச பையனான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரி அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதையும் நோட் பண்ணிட்டு இப்ப அப்படியே கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது சண்டை எல்லாமே பக்கவா ரெக்கார்டா இருக்கு, ஆனா அந்த பையனுடைய ஃபேஸ் தான் சரியா ரெக்கார்டே ஆகல. அந்த பையனுடைய பைக் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த நம்பரை வச்சு அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது சன்னி அப்படின்ற பேர் வருது.
வருது. சன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் செமையா ஷாக் ஆகுறாரு. சார் இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படி இந்த பொண்ணு காணாம போனாங்களோ அதே நாள்ல அதே போல சன்னி அப்படின்ற பையன் கூட அகர்வால் கல்யாணத்துக்கு பூனே வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கான். அவனுமே காணாம போயிட்டு இருக்கான். அவனுக்குமே என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னும் போது எப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி சிங்க் ஆகுது, ஒரே இடத்துக்கு ஒரே மாதிரி போனவங்க ஒரே மாதிரி எப்படி காணாம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபிக்கு ஒன்னும் புரியல. சரி நீ அந்த சன்னியுடைய வீட்டுக்கு போ, சன்னியுடைய பொண்டாட்டி கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக அதே டைம்ல ஹீரோயின் வெளியே எங்கேயோ கிளம்புறாங்க. போலீஸ பார்த்தோன்னே பயந்துட்டு உள்ளுக்குள்ள போகும்போது அப்பாதான் நீ கவலைப்படாத, முதல்ல போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம், நீ வெயிட் பண்ணு, அமைதியாரு, காம் டவுன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே போலீஸ் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நானும் அவரும் ஒரு சந்தோஷமான கப்புலா இருந்தோம் அப்படின்னு சொல்ல அவரு எதுக்காக போய் சொல்லிட்டு போனாரு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்ல யாரு மேலேச்சு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. இப்போ அந்த அப்பா வந்துட்டு இரும்பிக்கிட்டு இருப்பாரு, நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போகும்போது அப்போ மாமனார் கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க சன்னி கூட எப்படி பழகுனீங்க, உங்களுக்கும் சன்னிக்கும் அந்த உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அங்க வந்த ஹீரோயின் அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னி வந்துட்டு எப்பயுமே நல்லா தான் இருப்பாரு, ஆனா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு போன் வருது மெசேஜ் வருது அப்படின்னா வெளியே போயிடுவாரு. யாருன்னு கேட்டாலும் சரியா ஆன்சரே பண்ண மாட்டாரு அப்படின்னும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில இப்போ காணாம போனாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருடைய மொபைல் டீடைல் எல்லாமே எனக்கு வேணும், அதை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது ஏற்கனவே ஒர்க் போயிட்டு இருக்கு சார், நம்ம டீம் அந்த போன் ரெக்கவர் பண்றது அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம சன்னியோடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு, ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாரு, நீ நோட் பண்ணியான்னு கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவரு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாரு, அதுக்குள்ள மகள் வந்து தண்ணியை கொடுக்க அவர் அமைதியாயிட்டாரு, இவர் மேலேயும் கொஞ்சம் கண்ணை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி அகர்வால் வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியுடைய ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ணி இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன், எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 3-4 வருஷம் இருக்கும், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம், இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கல்யாணம் வந்துட்டு ஜனவரி 17, அவங்க ஏன் டிசம்பர் 17 கிளம்பினாங்க, இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்குமே அவ கால் பண்ணல, எதுக்காக பூனேக்கு எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு வந்தா அப்படின்ற விஷயமும் தெரியவே இல்லை அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு சன்னின்னு சொல்லிட்டு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல போட்டோவை காமிச்சாலும் தெரியல அப்படின்றாங்க. சரி உங்களுக்கு ஏதாவது அவங்கள பத்தி தகவல் கிடைச்சா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்க டீம் கிட்ட ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஷாக்கிங்கான ஒரு உண்மையை சொல்றாங்க, ரெண்டு பேருக்குமே கனெக்ஷன் இருந்திருக்கு, ரெண்டு பேரும் அடிக்கடிக்க கால் பண்ணி மணிக்கணக்கா பேசியிருக்காங்க, இந்த பொண்ணு அந்த பையனுடைய அக்கௌண்ட்டுக்கு அடிக்கடிக்க பணம் போட்டிருக்கா, நிறைய வந்துட்டு சேட் பண்ணிருக்காங்க, வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காங்க, சேட்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. அந்த பொண்ணு வந்துட்டு பூனேக்கு 17ஆம் தேதி கிளம்பினா இல்லையா, அதே 17ஆம் தேதிக்கு இந்த பொண்ணு அந்த பையனுக்கு வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லும் போது சோ ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு அஃபேர் இருக்கு, அந்த அஃபேர்னால ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி ஒரு முடிவுக்கு வராரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு சொல்லும் போது ரெண்டு பேருமே செமையா ஷாக் ஆயிட்டு அழுகுறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டா, நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல அப்படின்னும் போது நாங்க ப்ரூஃபோட தான் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் மற்ற விஷயங்கள் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்க ரெண்டு பேரும் உடஞ்சு போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம ஹீரோடைய அந்த பொண்டாட்டியோடைய தங்கச்சியும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போ நீங்க விடுறதுன்னா அப்படியே விட்டுடலாம், இல்ல நான் தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேல நாங்க மூவ் பண்ணுவோம், அவங்கள தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னும் போது அவ என்னையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற எவன் கூடயே ஓடி போயிட்டா, இதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயினும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த கேஸை க்ளோஸ் பண்ணு, அவ்வளவுதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபியும் கிளம்புறாரு. இப்போ வீட்டுக்கு போனோன்னே இந்த தங்கச்சிக்காரி அக்காவுடைய போட்டோலாம் தூக்கி போட்டு உடைக்கும் போது இங்க பாரு, நான் தான் மேபி உங்க அக்காவை ஒழுங்கா பாத்துக்கல போல, அதான் இந்த மாதிரி போயிட்டா, நீ ஃபீல் பண்ணாத, நம்ம பாத்துக்கலாம், கண்டிப்பா அக்காவை தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம், இல்லனா அக்கா நம்மளையே தேடி வருவா, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சரகு போட்டுட்டு வெளியே போறாரு. அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கமா போயிட்டு சரகு போட்டு சோகமா இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டே இருக்கும் போது யாரோ ஒரு மெசேஜ் பண்றாங்க, அது ஒரு போட்டோ, என்ன போட்டோன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மனைவியை கொலை பண்ணி இழுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, இந்த விஷயத்தை யாரோ போட்டோவா கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்த ஹீரோ
செமையா ஷாக் ஆகுறாரு. இதோட 6வது எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் 4 எபிசோட் இருக்கு. அத நாளைக்கு போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.